ஹாய் ஆல், வெல்கம் டு ஃபோர்க் அண்ட் ஃப்ளேம் சேனல். இன்னைக்கு நம்ம ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு எடுத்துருக்கேன். சோயா சங்க்ஸை நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுக்கிற ஒரு பக்கம். பன்னீர் ஸ்லைஸை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பன்னீரை நல்லா மசாலா போட்டு தடவி வச்சுட்டு அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு பக்கம் கேப்சிகம், ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸை கட் பண்ணிக்கோங்க. சோயா சங்க்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கோம். மிக்சியில் அரைக்க போகிறேன். அது புதினா அண்ட் கொத்தமல்லி, க்ரீன் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா அதை அரைச்சி நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பன்னீர் இருக்குல்ல, அதை நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறோம். பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் தனியாக காட்டுறாங்க. இந்த மாதிரி எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கோங்க. பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட்டுக்கலாம். ஸ்டார் பூ எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அனியன் போட்டுட்டு அதையும் நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். சால்ட் கொஞ்சம், சரியா? பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறீங்க. பிங்க் சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுப்பேன். அப்புறம் நம்ம அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல சங்க்ஸ் இதெல்லாம் அதை மிக்ஸ் பண்ணிக்கிறதுல கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். கேப்சிகம் போட்டு நல்லா அது எங்கன்னு தெரியும்ல. அதுக்கப்புறம் சோயா சாஸ் ஒரு 1.5 கப் ஊற்றுறேன். அந்த மூடியிலேயே வச்சு 2 கப் ஊற்றிட்டேன். அதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கேப்சிகம் வெந்துருச்சுன்னு தெரிஞ்சு ரைஸ் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டோன்னு எனக்கு தெரியும் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மேலே பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டுட்டு ஃபைனலி நம்ம வச்சுட்டு இந்த பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ரெடி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Don't forget to like, subscribe and bell icon. Thank you.